அப்படி ஒரு மீலாது நபியை நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஷரியத்தில் அதற்கான எந்த ஆதாரமும் இல்லை என்று பேசி வரக்கூடிய காலகட்டத்தில் அதையும் தாண்டி இந்த மாதத்தையே வரவேற்பதற்கு வசந்தமே வருக என்ற ஒரு கூடுதல் ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்துவது எந்த வகையில் சரியானதாக இருக்கும்? இது ஷரியத்துக்கு உடன்பட்டது அல்ல என்ற குரலும் அங்கங்கே ஒலித்து கொண்டுதான் இருக்கிறது. இது போன்ற நிறைய ஒலித்த குரல்கள் எல்லாம் இன்று அடங்கியும் போயிருக்கிறது. இதெல்லாம் சரியா, இது பிழை இல்லையா, ஆபாக்கள் செய்தால் அதெல்லாம் ஷரியத்தாக ஆகிவிடுமா, அதெல்லாம் சட்டமாக ஆகிவிடுமா என்று பேசி வந்த குரல்கள், பல குரல்கள் கம்மி இருக்கிறது, பல குரல்கள் அடையாளம் தெரியாமல் போய்விட்டது. யார் பிறந்த நாள் கொண்டாடுவது கூடாது என்று பேசினாரோ அந்த தலைமை பேச்சாளர் என்று கருதப்பட்டவர் இன்று பிறந்த நாள் கொண்டாடுவதில் எந்த பிழையும் இல்லை என்றும் அறிவித்திருக்கிறார். இப்படி நாம் எதையெல்லாம் செய்து வந்தோமோ அவையெல்லாம் சரி என்று அவர்களுடைய வாயிலேயே இன்றைய காலகட்டத்தில் அல்லாஹ் மொழிய வைத்திருக்கிறார். அருமையான பெருமக்களே, ஏன் இந்த நிகழ்வு என்பதை அவர்களை விமர்சிப்பதோ அவர்களினுடைய அந்த கூற்றுகளை முன்வைத்து பேசுவதோ நம்முடைய நோக்கம் அல்ல. இந்த வசந்தமே வருக என்ற இந்த நிகழ்வினுடைய நோக்கம், இதன் மூலமாக இந்த சமூகம் என்ன படிப்பினையை பெற வேண்டும், எதிர்கால சந்ததி தன்னுடைய வாழ்க்கையில் எதை கொண்டு வர வேண்டும், தன்னுடைய அடுத்த சந்ததியினருக்கு எதை விட்டு செல்ல வேண்டும். எனக்கு முன்னால் இந்த வாழ்த்துறையை வழங்கிய ஹதரத் அவர்கள் சுருக்கமாக, அதே சமயம் சுருக்கென்று நம்முடைய நெஞ்சில் தைப்பது போன்று அடுத்த தலைமுறைக்காக நாம் இது போன்ற நிகழ்வுகளை கடத்த வேண்டும் என்று அந்த ஆழமாக உறுதியாக சொன்ன அந்த வார்த்தை மிக அழகானது. அதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமும் கூட. இதை நாம் புரிந்து கொள்ளணும். நான் ஒரு சின்ன உதாரணத்தின் மூலமாக என்னுடைய உரையை நான் தொடக்கம் செய்கிறேன். ஒரு மனிதர் அல்லது ஒரு இளைஞர் வெளிநாட்டில் இருக்கிறார். அப்படி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அவருக்கு ஒரு தகவல் வருகிறது, உங்கள் அம்மா ரொம்ப சீரியஸாக இருக்கிறாங்க. அவர் தாயின் மீது பிரியம் அதிகம் கொண்டவர். இப்போ தாய் மேலையெல்லாம் பிரியம் குறைஞ்சி போயிடுச்சு, வேறு எங்கேயோ பாசமெல்லாம் மாறிக்கிட்டு இருக்குது. அருமையான பெருமக்களே, ஆக தாயின் மீது பிரியம் கொண்ட அவருக்கு இந்த தகவல் வருகிறது, உங்கள் தாய் ஒரு சீரியஸான கண்டிஷனில் இருக்கிறார். அவர் எப்படியாவது உடனே புறப்பட்டு வர வேண்டும் என்று பார்க்கிறார், முடியலை. ஃப்ளைட் டிக்கெட் கிடைக்கணும், அதுக்கு மேலே அவர் கம்பெனியில் அவருக்கு அனுமதி கிடைக்கணும், இதெல்லாம் அந்த ப்ராசஸ்லாம் முடிகிறதுக்கு சிரமப்படுது. இதற்கு இடையிலே அந்த தாய்க்கு இரத்தம் தேவைப்படுகிறது. அந்த இரத்தம் அபூர்வமானது. சில பேருக்கு சில இரத்தங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படிங்கிறாங்கல்ல அந்த குரூப்பு, அந்த மாதிரி இரத்தம் தேவைப்பட கடைசியில் யாரோ ஒருவர் அந்த இரத்தத்தையும் கொடுத்து ஒரு வகையில் அந்த தாய் அந்த கண்டிஷன்லேருந்து, மோசமான கண்டிஷன்லேருந்து வெளியில் வந்துட்டாங்க. இவரும் ஏதோ கடைசியில் அங்கே பேசி இங்கே பேசி லீவ் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஆனால் தாயார் நல்லா அல்ஹம்துலில்லாஹ் நல்ல நிலைக்கு வந்திருக்கிறாங்க. ஒரு தெருவையிலே அவர் நடந்து போகிறார், தன்னுடைய நண்பரோடு நடந்து போகிறார். அப்படி நடந்து போகும் பொழுது எதிர்த்தார்பர் ஒருத்தர் போறார். அவரை குறித்து இந்த நண்பர் சொல்கிறார், இவர் யார் என்று உனக்கு தெரியுமா? இந்த நண்பர் கேட்கிறார், அந்த தாயினுடைய மகன் இடத்தில் கேட்கிறார், இவர் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறார். தெரியலையே அப்படின்னு. தெரியாத ஒருவரின் மீது நமக்கு விருப்பம் இருக்காது, வெறுப்பும் இருக்காது. ஏதாவது இருக்குமா? தெருவில் எத்தனை பேர் போறாங்க,
அவர் மேலே நமக்கு பிரியமும் இருக்காது, பகையும் இருக்காது. ஏன்னா அவர் யாருன்னே நமக்கு தெரியாது. அவர் போகிறாரு. பல்லாயிரக்கணக்கான பேர் ரோட்டில் தெருவில் நடந்து செல்லுவாங்க. அவருக்கு நமக்கு எந்த சம்பந்தம் இல்லை. நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருப்போம், அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருப்பாங்க. என்ன பிரச்சனை நமக்கு? அவங்க எதுவும் இல்லை. அவர் சொன்னார், யாருன்னு தெரியாது. உங்கள் அம்மா சுகம் இல்லாமல் இருந்தாங்கல்ல? ஆமாம். ரத்தம் தேவைப்பட்டது இல்லையா? ஆமாம். அந்த ரத்தம் இருந்தால் இவங்க உயிர் பிழைப்பாங்கன்னு மருத்துவர் சொன்னார் இல்லையா? ஆமாம். அந்த ரத்தம் எங்கும் கிடைக்காது, கடைசியாக ஒருத்தர் வந்து கொடுத்தார் என்று கேள்விப்பட்டியா? செய்தி வந்தது. ஆமாம், அவர்தான் இவர் என்று சொன்னால் இந்த மகன் என்ன செய்வார்? ஓடுவாரா இல்லையா? சார் வாங்க, அவர் முஸ்லீமா இல்லை இருந்தா, அல்லது அண்ணன் வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க, இப்போ தான் நான் கேள்விப்பட்டேன் எங்கள் அம்மாவுக்கு நீங்கள் ரத்தம் கொடுத்தீங்களாம் அப்படின்ட்டு. இப்போ இந்த ஒரு வார்த்தை அவரின் மீது பாசத்தை ஏற்படுத்துமா இல்லையா? ஒரு நிமிஷத்திற்கு முன்பாக அவர் யார் என்றே தெரியாது. அவரின் மீது எந்த பரிவும் இல்லை, பாசமும் இல்லை, பிரியமும் இல்லை. ஆனால் ஒரு நிமிஷத்துக்கு பிறகு ஒரு செய்தியை உள்வாங்கிக் கொண்ட பொழுது, ஒரு சின்ன தகவல், உன் தாயை காப்பாற்றுவதற்காக இரத்தம் கொடுத்தவர் இவர்தான். எத்தனை செகண்ட் ஆகியிருக்கும்? 10 செகண்ட் கூட இல்லை. இந்த வார்த்தை அவருடைய உள்ளத்தில் எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நீங்கள் வீட்டுக்கு வந்தே ஆகணும். இல்லை நான் அவசரம், இல்லை நீங்கள் வாங்க என்று வீட்டுக்கு அழைத்து சென்று அவரை கண்ணியப்படுத்தி, மேன்மைப்படுத்தி, சிறப்புப்படுத்தி அனுப்புவாரா இல்லையா? அதை ஒரு விழாவாக கூட நாம் கருதலாமா இல்லையா? அவர் ஒரு விழா தானே அவருக்கு. இந்த உலகம் சகதியிலே சிக்குண்டு கடந்த பொழுது இந்த மனித சமுதாயம் எப்படி இருந்தது என்பதை நான் சொல்ல இருக்கிறேன். ஐயாமுல் ஜாஹிலியா நம்ம பேசுவோம். ஐயாமுல் ஜாஹிலியா என்றால் என்ன? எல்லா வாழ்ந்தவர்கள் எல்லாம் அறிவிலிகளாக வாழ்ந்தார்களா, முட்டாள்களாக வாழ்ந்தார்களா, மடையர்களாக, மூடர்களாக வாழ்ந்தார்களா என்றால் அப்படியெல்லாம் இல்லை. மிகப்பெரிய அறிவாளிகள்லாம் இருந்தாங்க. இலக்கியத்தில் உச்சத்தை தொட்டவர்கள் இருந்த காலம் அது. இன்னைக்கு உலமாக்கள் நிறைய இங்கே இருக்கிறீங்க. எல்லாருக்கும் தெரியும் இம்ரவுல் கைஸ் என்பவனை பற்றி. யார் அந்த இம்ரவுல் கைஸ்? இன்றைக்கும் அரபு பாடத்திட்டத்தில், அரசு அரபு பாடத்திட்டத்திலே BA படிக்கக்கூடியவர்கள், அப்சுல்மா படிக்கக்கூடியவர்களினுடைய அந்த பாடத்திலே இந்த இம்ரவுல் கைஸினுடைய கவிதை இடம்பெறுகிறது. 1500 வருடங்களை தொட்டுவிட்டு அவனுடைய கவிதைகள் இன்றும் நிலைக்கிறது என்றால் எவ்வளவு பெரிய அறிவாளியாம இருக்கணும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த காலத்தில் வாழ்ந்த எல்லாருமே மூடர்கள் இல்லை. இந்த காலத்தில் வாழக்கூடிய எல்லாருமே அறிவாளிகளும் இல்லை. அந்த காலத்திலும் அறிவாளிகள் இருந்தார்கள், இந்த காலத்திலும் மூடர்கள் இருக்கிறார்கள். ஒரு விஷயத்தை எப்படி அணுக வேண்டுமோ அப்படி அணுகவில்லை என்றால் அவர் மூடர், அவர் அறிவிலி, அவர் ஒரு ஜாகில். ஒரு விஷயத்தை எப்படி அணுக வேண்டுமோ அப்படி அணுகினார், அவர் ஒரு அறிஞர். இப்ப இம்ரவுல் கைஸ நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன், நீங்க கொஞ்சம் கவனிங்க. அவன் ஒரு இலக்கிய மேதைங்கிறதுல கருத்து வேறுபாடு இல்லை. ஆனால் நல்ல ஒரு கவிஞனா என்றால் இல்லை என்போம். அவனோட கவிதைகளை இன்னைக்கு நீங்க படிச்சு பாருங்க. இலக்கியம் இருக்கலாம், ஆனால் பண்பு இல்லாத வார்த்தைகள் அதிலே நிறைய இருக்கிறது. பக்குவம் இல்லாத வார்த்தைகள் நிறையவே இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, அந்த காலத்தை நாம் ஐயாமுல் ஜாஹிலியா என்று ஏன் சொல்லுகிறோம் என்றால், எதை அணுக வேண்டிய முறையில் அணுக வேண்டுமோ அப்படி அணுக இல்லை. நான் அந்த காலத்தை குறித்து இந்த இம்ரவுல் கைஸ் சொன்னேன். நீங்கள் கொஞ்சம் நிதானமாக கவனித்தால் எவ்வளவு பெரிய இலக்கியவாதிகள் அன்றைய காலத்தில் இருந்திருக்கிறாங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த கவிஞன் என்ன செய்வான் என்றால், இவன் அடிப்படையில் அரச குடும்பத்திலே வரக்கூடியவன். அவனுக்கு என்று ஒரு அகங்காரம், அகம்பாவம் இருந்தது. என்னுடைய கவிதைக்கு ஈடாக இணையாக வேறு யாரும் இல்லை, எந்த கவியும் இல்லை என்றான். அது அந்த காலத்தில் உள்ள, அந்த காலத்திலையும் இருக்கு, எல்லா காலத்திலையும் அது இருக்கும். அதை உடைப்பது தான் இஸ்லாம், ஷரியா, தரீகா.
அந்த அடிப்படையிலே அவன் அகம்பாவம் கொண்டிருந்தான். இதன் காரணத்தினால் மற்றவர்களை எல்லாம் இழிவாக தன்னுடைய கவிதையிலே சூசகமாக சுட்டுவான், திட்டுவான். இதனால என்ன ஏற்படும்? அவனுக்கு நிறைய எதிரிகள் உருவானார்கள், நிறைய எதிரிகள் வந்துட்டாங்க. ஒரு கட்டத்தில் இவனுடைய அட்டகாசம் தாங்க முடியவில்லை. நீங்க நல்ல கவனிங்க, அந்த காலத்தில் பேசுவதை விட கவிதையால் திட்டுவது என்பது கடும் கோபத்தை தரும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா ஷரீஃபுக்கு வந்துட்டாங்க. குறைஷிகளினுடைய கடுமையும் கொடுமையும் அவர்களை மக்காவை விட்டு மதீனாவிற்கு அனுப்பியது. அது நீண்ட வரலாறு. அப்போதெல்லாம் கோபப்படாத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அருள்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை நோக்கி கவிதையால் சுட்டிய போது கோபப்பட்டாங்க. அந்த காலத்தில் கவிதைக்குன்னு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. ஹஸ்ஸான் நீங்கள் பாடுங்கள் என்றார்கள், எதிர்த்து கவி பாடுங்கள் என்றார்கள். ஹதீதுகளிலே தெளிவாக இருக்கிறது. அப்ப அந்த கவியினுடைய தாக்கம் என்பது அன்றைய காலத்தில் ஆழமாக இருந்தது என்பதை புரிய முடிகிறது.